no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. அண்ணாமலை அவர்களுடைய பிரச்சாரத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்ட பிறகு இந்த களம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? தமிழக பாஜக முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை IPS அவர்கள் அவர் பிரச்சாரம் ஆரம்பித்து ஒரு 4-5 நாள் கழித்து தான் யார் கூறுகிறார், ஸ்டாலின் அவங்க தொண்டர்களை கூப்பிடுறாரு, மக்களோட இணைஞ்சு வேலை பண்ணுங்க, 10 நாள் இருக்கு, ஏன் கூப்பிடுறீங்க? அப்ப அவருடைய பிரச்சாரத்தால பாதிக்கப்பட்டது திமுக. பர்த் கண்ட்ரோல் கொண்டு வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கு தமிழகம். அதனால எங்களுக்கு சீட்டு குறைஞ்சி போயிடும். பர்த் கண்ட்ரோல் கடைபிடிக்காத உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு சலுகைகள் ஜாஸ்தியா போகுது. அதை நீங்க சரிப்படுத்தணும் சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் அந்த மாதிரி நீங்க சொல்லுவீர்களானால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உறுதி கொடுத்திருக்காரு. அன்னைக்கு அதை ஏத்துக்கிட்டீங்க, அது எதிர்ப்பு தெரிவிச்சு அன்னைக்கு கருப்பு கொடி ஏத்தல. இன்னைக்கு ஏன் ஏத்துறீங்க? காரணம், நீங்க தேர்தல் காலத்தில் வீக் ஆயிட்டீங்க. யூ ஆர் கோயிங் டவுன் டே பை டே. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால், இன்னைக்கு கைது செய்யப்பட்டால், அதை வைத்து ஒரு அனுதாப வலையை வைத்து திரும்பி வரலாம் பார்க்குறீங்க. அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்கிறது மக்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து. இவங்க தியாகம் செஞ்சோம், மொழி பிரச்சனை, ஹிந்தி பூந்துணும். ஹிந்தி பூந்துருச்சுன்னு உங்கள் குடும்பத்தில் யாராவது உயிரை விட்டாங்களா? உடலே இல்லை, உயிரை விட்டது ஒருத்தர் யாரோ ஒருத்தரை. அந்த உயிரை விட்டவங்களுக்கு அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் மந்திரி வச்சு அழகு பார்த்தீங்களா? இல்லை துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்களா? விட்டீங்களா? அவங்க யாரோ கொலை பண்ணி யாரோ உயிரை விடுவாங்க, நீங்கள் அதில் குழு காய்வீங்களா? சிறுபான்மையினர் வஞ்சிக்கிறது சிறுபான்மையினருக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள முதலமைச்சர் ஆக்குவதற்கும் ஒரு பிரதமர் ஆக்குவதற்கும் வழிகாட்டுகிறார் மாண்புமிகு பாரத பிரதமர், மத்திய அரசு. அதையே இவர் எதிர்க்கிறாரு. பதில் சொல்வாரா? காரணம், சமூக நீதி பேசும் திமுக இன்னைக்கு பெண்களை வஞ்சிக்கிறத நான் சொல்றேன். முதலமைச்சர் இன்னைக்கு என்ன பண்ணிருக்கணும்? மணச்சநல்லூர் போய் அந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கணும். சந்திச்சாரா? எங்க பரப்புரையில் இருக்காரு. இன்னைக்கு இது சாயந்தரத்துக்குள்ள வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். பெண்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லை. அவர் இனிமேல் இது களமே காண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணணும். ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். வணக்கம். வணக்கம். இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது உச்சகட்டத்தை எட்டியிருக்கிறது. இன்னும் சில நாட்களில் இந்த வாக்குப்பதிவு அப்படின்னு நடக்க போகுது. இதில் ரொம்ப முக்கியமாக என்டிஏ கூட்டணி தரப்பில் ஹைலைட் ஆகிறது 3 பேருடைய பிரச்சாரம். ஒன்று அஃப்கோர்ஸ் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இது குறிக்கிறது மன்னிச்சுக்கோங்க, 3 பேர் பிரச்சாரங்கிறது ஒரு குடும்பத்தை சேராதவங்க. ஆமாம், அதுவும் ஒரு குடும்பத்தை சேராதவங்க, 3 வெவ்வேறு கட்சியை சேர்ந்தவங்க. அன்புமணி, அப்புறம் அண்ணாமலை அவர்கள். இதில் மெயினாக அவங்ககிட்ட கேட்க விரும்புகிறது, அண்ணாமலை அவருடைய வந்ததுக்கப்புறம் இந்த பிரச்சாரத்தில் மிக தீவிரமாக ஈடுபட்ட பிறகு இந்த களம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? அண்ணாமலை எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் எந்த அளவுக்கு ஹைலைட் ஆகிருக்குன்னு நினைக்கிறீங்க? வணக்கம். உங்களது வியூஸ்க்கும் மற்றவர்களுக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஸ்டாலினே பதில் சொல்கிறாரு. எப்படி சொல்கிறான்னு பாருங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு அவர் என்ன கொடுக்குறாரு? ஒரு கால் கொடுக்குறாரு, ஒரு செய்தி கொடுக்குறாரு அவங்க தொண்டர்களுக்கு. எல்லாரும் வெளியில் மக்களோட இணைஞ்சு பணியாற்றணும், தேர்தலில் களத்தில் இருக்கணும்னு சொல்கிறாரு. அப்போ இத்தனை நாள் வரைக்கும் அவங்க களத்தில் இல்லை. இந்த கலக்கத்தை உருவாக்கியது நீங்கள் சொன்னீங்களே, இப்போ என்டிஏல இருக்கிற 3 தலைவர்கள், முக்கியமாக திரு அன்புமணி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடியார் அவர்கள், இவங்கள்லாம் எலெக்ஷன் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு முன்னாடியே எடப்பாடியார் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்துட்டார். ஏன்னா எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் இவங்களாம் பரப்புரை ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதில் இப்போ தற்காலிகமாக ஒரு 10 நாளைக்குள்ளே இந்த குழுவில் இடம்பெற்று பிரச்சாரத்தை கையில் எடுத்தவர் தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை IPS அவர்கள். அவர் பிரச்சாரம் ஆரம்பித்து ஒரு 4-5 நாள் கழித்து தான் யார் கூறுகிறார், ஸ்டாலின் அவங்க தொண்டர்களை கூப்பிடுறாரு, மக்களோட இணைஞ்சு வேலை பண்ணுங்க, 10 நாள் இருக்கு, ஏன் கூப்பிடுறீங்க? அப்போ அவருடைய பிரச்சாரத்தால் பாதிக்கப்பட்டது திமுகவுடைய கூட்டணி மிகவும் பாதிக்கப்பட்டிருக்குங்கிறது அப்பட்டமாக ஒப்புதல் வாக்குமூலத்தை கொடுத்தார் திரு ஸ்டாலின் அவர்கள்ங்கிறது நம்ம பார்க்குறோம். அடுத்தது பிரச்சாரமானது இப்போ உச்சக்கட்டத்தில் போயிட்டுருக்கு. இன்னும் 4-5 நாளில் 23ஆம் தேதி தேர்தல், 22ஆம் தேதி சைலண்ட் டே,
21 5 மணியோட பிரச்சாரம் ஓஞ்சி போயிடும். நீங்கள் ஓய்வு சமயத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 6 நாள். இந்த 6 நாட்களில் ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய களத்தை வந்து தீவிரப்படுத்தி வாக்கு சேகரிக்கிறது மும்முரமாக இருக்கும். இன்றைக்கி கூட இந்த நேரத்தில், அதாவது நேற்று நேரத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாகர்கோவில் பக்கம் சவுத் பக்கத்தில் ஒரு ரோட் ஷோ நடத்துகிறாரு. ரோட் ஷோ நடத்துகிறத அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா திரு எடப்பாடியார், தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், முன்னாள் மாநில தலைவர். நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னாக்கா முன்னாள் அந்தந்த மாநில தலைவருக்கு அதை வச்சு தான் முடிப்பாங்க. ஆனால் இந்த இடத்துல கோடிட்டு காட்ட விரும்புவது என்னன்னாக்கா, முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் மோடி பக்கத்துலேயே நின்றுட்டு அந்த சிம்பலை காட்டிட்டு வரதை நம்ம பார்த்தோம். அப்படின்னா இன்றைக்கி இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு காரணம் திமுக கண்டு அலறுவது ஒரே ஒரு ஆளை கண்டு தான். யாருன்னாக்கா திரு அண்ணாமலை அவர்களை பற்றி தான் பயம். அன்றைக்கி அவர் மாநில தலைவராக இருந்தபோதும் தினமும், அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அமைச்சர்களும் இன்றைக்கி என்ன பாம்பு வெடிக்க போகுது, யாரை பற்றி எடுக்க போகுது ப்ரெஸ்ஸில்னு சொல்லி பயந்துட்டு இருந்தாங்க. அந்த பயத்தை திருப்பியும் உருவாக்கி இன்றைக்கி அவங்களுடைய, எனக்கு தெரிஞ்ச விதத்தை உளவுத்துறையுடைய அறிக்கையின்படி பார்த்தானாக்கா, சமீப கால அறிக்கையின்படி திமுக ஆரம்ப காலத்தில் 10க்கு 10 மார்க் வாங்கிச்சு. ஆனால் இன்றைக்கி அவங்களுடைய மார்க் 10க்கு 2 அந்த அளவு இறங்கி போயிடுச்சு. இந்த நிலையை கொண்டு வந்தது அந்த பீரங்கி பிரச்சாரத்தை செய்யும் திரு அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையாளர்களே சொல்கிறாங்க எக்ஸ்ட்ரீம்லி வெல்ங்கிறாங்க. அதாவது மிகுந்த அளவுக்கு பிரச்சாரம் ரொம்ப நல்லா இருக்குது. அவர் கேட்குற சில கேள்விகளுக்கெல்லாம் திமுகவில் இன்றைக்கி பதில் சொல்லல திரு ஸ்டாலின் அவர்கள் வாயடைச்சிருக்காரு. ஏன் காரணம்? ஒரு கேள்வி கேட்டார். நேற்றுக்கு நான் ஒரு பேட்டியை பார்த்தேன் வருது. அந்த பேட்டியில் கேட்குறேன், நான் அதாவது இப்போ கருப்பு கொடி ஏற்ற போகிறோம், ஏன்னாக்கா டீலிமிட்டேஷன் மறுவரையினால் அந்த தொகுதிகள் பண்ணுறதுனால பாதிப்பு தென் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்குன்னு. தென்னிந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கு ஜனத்தொகை கம்மியினால் பாதிப்பு ஏற்படும், அப்படினால கருப்பு கொடி ஏற்படும் சொல்லிட்டு வீடியோ போட்டு இதுக்கு எச்சரிக்கை. 1950 1960 இருந்த திமுகவை இப்பொழுது பார்க்க போகிறாங்க. அப்போ அவருடைய ஒப்புதல் வாக்கு மூலம் 1950 1960 இருந்த திமுக இப்பொழுது இல்லைங்கிறது ஒத்துக்கிட்டாரு. இனிமேல் தான் உருவெடுக்குங்கிறாரு. அப்போ திராவிடம் நீர்த்து போய்விட்டது அப்படிங்கிற ஒப்புதல் வாக்குமூலத்தை அளித்த ஸ்டாலினுக்கு மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அதெல்லாம் அவங்க கட்சி வீக்கன் ஆகிடுச்சுங்கிறாரு. அப்போ என்னத்தை கையில் எடுக்க போகிறாரு? இன்றைக்கி தேர்தல் காலத்து போயிட்டுருக்கு. இன்றைக்கி தமிழகம் தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதாவது எலெக்ஷன் அறிவிப்புகள் அப்புறம் அதனுடைய வழிநடத்தல்கள் படி தான் நடக்கணும் இந்த அரசு நிர்வாகம். அப்படி இருக்கிற சமயத்தில் இவர் கருப்பு கொடியை ஏற்றுவதற்கு ஃபண்டமெண்டல் ரைட்டில் சட்டத்தில் இருக்குது, ஏற்றலாம். ஒவ்வொருத்தர் வீட்லேயும் ஏற்றிக்கலாம், இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கலாம், அதெல்லாம் பற்றி பிரச்சனை கிடையாது. அது தடை செய்ய முடியாது தேர்தல் ஆணையம். ஆனால் இது அவர் என்ன சொல்கிறாரு, இவர் தமிழகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் அறைகூவல் கொடுக்குறாரு. ஆனால் தலைமுகத்தில் இருக்கிறவங்க எல்லா வாக்காளர்களும் அது விரும்புகிறாங்களாங்கிறது வேறு விதம். இவங்க கட்சிக்காரங்க மட்டும் விரும்பலாம். அதனால் இவங்க என்ன பண்ணலாம், அவங்க அந்தந்த கட்சிக்காரங்க வீட்டில் கொடி, அவங்க கூட்டணிக்கு சேர்ந்தவங்களோட கொடியேற்றுவதற்கோ இல்லை ஏதாவது செய்வதற்கு முயற்சித்து அதையும் தாண்டி விரும்பாத மக்களை வற்புறுத்தினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். இப்போ சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால் பரப்புரை காலத்தில், உச்சக்கட்டத்தில் இருக்கிற நேரத்தில், பரப்புரை காலத்தில் இவர் இந்த மாதிரி ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்கு காரணம் என்ன? ஏன்னாக்கா இன்றைக்கி சொல்கிற மாதிரி ரேட்டிங் இறங்கிடுச்சு. ரேட்டிங் இறங்கவே இவரது தோல்வி பயம் உச்சக்கட்டத்தில் இருக்குது. ஏன்னா இவரை கேட்குறது கேள்வி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திரு எடப்பாடியார் கேட்குற கேள்வியாகட்டும், திரு அண்ணாமலை அவர்கள் கேட்குறதாகட்டும், திரு அன்புமணி கேட்குறதாகட்டும், நீங்கள் இன்றைக்கி ஏன் வெள்ளை அறிக்கை கொடுக்கல, எவ்வளவு மாநில நிர்வாகத்தை செய்த பொழுது வரிகளை நீங்கள் கரெக்ட் பண்ணிங்க, எவ்வளவு செலவழிச்சிங்க, மிச்சம் எவ்வளோ வச்சுருக்கீங்க, ஏன் கடன் வாங்கினீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் அவரை நோக்கி வருகிறது. இது எப்படி திசை திருப்புவது? ஏன்னா அது ஒரு புறம் இருக்க, எங்கே பார்த்தாலும் இவங்க எடுக்கிற பிரச்சாரத்தை, எதிர்க்கட்சிகள் எடுக்கிற பிரச்சாரத்தினுடைய அளவுகோலை என்னன்னாக்க சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, பாலியல் தொந்தரவு உச்சகட்டம், கேட்டால் மணிப்பூரை பாயணும், உங்கள் முதுகில் அழுகு இருக்குது, அழுக்கு இல்லை, தொடச்சிட்றேங்கிறத பதில் வராமல் இதுக்கு என்னென்னா மணிப்பூரை பாரு சொல்கிறத மக்கள் என்ன பார்க்காம நீ அவனை பற்றி பார்க்குறைய பற்றி கேள்வி கேட்குறாங்கங்கிற அந்த பயம், போகிற இடத்துலலாம் விரட்டு எடுக்கப்படுகிறார்கள். இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் கேம்பெயின் இருக்கிறத மக்கள் எதிர்மறை, அதாவது எதிர்த்து போராடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே இதை திசை திருப்புவதற்காக இந்த உத்தியை இன்றைக்கி கையாளுறாங்க, கருப்பு கொடி ஏற்றணுன்ட்டு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எப்படி நீங்கள் கருப்பு கொடி ஏற்றுவீங்க? ஒரு சட்ட படித்த ஒரு மூத்த வழக்கறிஞர் நான் சொல்கிறேன், இந்த தொகுதி மறுவரைங்கிறதுக்கான ஒரு சட்ட வடிவமைப்பு, அந்த சட்டத்தின்படி அவங்களே ஆளுங்கட்சி எடுத்தேன் கவுத்து செய்ய முடியாது.
எப்படின்னாக்க ஒரு அமைப்பு ஏற்படுத்தணும். அந்த குழு இருக்குது, அதுக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியோ இல்லை ஏதாவது ஒரு நீதிபதிகளோ இருக்கணும். அதை தாண்டி தலைமை தேர்தல் அதிகாரி அவரே இருக்கலாம், இல்லை அவர் சொல்கிற ஒரு மெம்பர் இருக்கலாம். அதையும் தாண்டி ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் அதிகாரிகள் இருக்காங்க. அந்த தேர்தல் ஆணையத்தினுடைய பரிந்துரைக்கப்பட்டவங்க இருக்கலாம். அவங்க பரிந்துரைக்கப்பட்டவங்களை தாண்டி அந்தந்த சட்டமன்றத்தில் இருக்கிற ஸ்பீக்கர், சபாநாயகர், அவர் அறிவிக்கிற ஒரு மெம்பர் அதில் இருக்கலாம். ஸோ உங்கள் தமிழகத்திலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து அதில் மெம்பராக இருந்திருக்காங்க. அப்போ நீங்கள் ஆட்சியில் இருந்திருக்கீங்க. இதுக்கான ஒரு டிஸ்கஷன், அதாவது ஜேபிசி ஜாயிண்ட் பார்லிமெண்ட்ரி கமிட்டின்னு இருக்குது. அதில் எதிர்க்கட்சி தலைவர் தான், எதிர்க்கட்சியில் இருக்கிற தலைவர் தான் அதோட தலைமையை தாங்குவார். அப்படி பார்க்க போனால் இங்கே கார்கே. அதையும் தாண்டி அந்த 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 கட்சியிலையும் அந்த ஜேபிசி அந்த கூட்டத்தில் இந்த வரையறைகளை வைத்து அவங்க கமிஷன் கொடுத்த பரிந்துரைகளை வைத்து ஆலோசனை செய்யப்படும். அந்த ஆலோசனை செய்யும்போது அந்த குழுவில் வந்து டிஆர் பாலு இருந்திருக்காரு. அப்போ அந்த டிஆர் பாலு அங்கே இருந்து பேசிட்டாரு. அங்கே ஒன்றுமே நீங்கள் செய்யாமல் இன்றைக்கி எதுக்கு கருப்பு கொடி ஏற்றுவானே? அப்போ அங்கே ஒப்புதல் வாக்குமூலம் தானே. இல்ல, தென்னிந்தியாவுக்கு இதனால பாதிப்பு வரும். தென்னிந்தியாவுக்கு வந்து சீட்டுகள் குறையும். இது குறித்து வட இந்தியாவுக்கு வந்து சீட்டு ஜாஸ்தியாகும்னு சொல்றாரு முதலமைச்சர். நான் அதுக்கு காரணம் சொல்கிறேன் பாருங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, 2001 அப்புறம் நடந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் படி பார்த்து பண்ணுறீங்க, அதனால் இங்கே பர்த் கண்ட்ரோல் கொண்டு வந்துட்டோம், அதாவது வந்து குழந்தை பிறப்பை கட்டுப்படுத்திட்டோம், அதனால் இங்கே நம்பர் குறைஞ்சி போச்சு, வாக்காளர்கள் போடுறது குறைஞ்சி போச்சு, அதனால் வந்து எங்களுக்கு சீட்டு வந்து குறைஞ்சி போயிடும். ஹிந்தி பேசக்கூடியவன் இது எப்படி பாருங்கள், ஹிந்திங்கிற வார்த்தையை எதுக்கு இப்போ கொண்டு வரீங்க? இது தேர்தல் நேரத்தில் ஹிந்தின்னு கொண்டு வந்தாலும் மக்கள் ஏற்றுக்கல, அதெல்லாம் மலிஞ்சு போச்சு, மக்கி போச்சு அந்த பிரச்சாரம். அந்த மாதிரி இருக்க ஹிந்தி மாநிலங்களில் நிறைய சீட்டு வரும். ஏன்னா இவங்களுடைய ஆதிக்கம் வட மாநிலங்கள் இருக்கிறதுனால தன்னை வந்து பாதுகாத்துக்கிறாங்க. சரி, தன்னை பார்த்துக்க, நீங்கள் என்ன ஒரு மாநிலத்தை பற்றி தானே உங்களுக்கு கவலை? ஒரு மாநில கட்சி, நீங்கள் வந்து ஒரு மாநில கட்சி, சட்டசபையை பற்றி தான் உங்களுக்கு கவலை. உங்களுக்கு பார்லிமெண்ட்டில் நீங்கள் ஆட்சி அமைக்க போகிறீங்களா? இல்லை திமுக இங்கே தானே. அப்படி இருக்கச்சு உங்களுக்கு என்ன கவலை? அங்கே நம்பர் இப்போ 534லேருந்து 850 வரைக்கும் போகும் சொல்கிறாங்க. ஸோ 850 போகிறச்ச நிறைய பேர் வந்து எம்பிகள் ஆவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது. அதற்கேற்றபடி மற்ற சட்டமன்றத்தையும் கிடைக்கிறது. ஏன் இப்போ நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் சார் ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்போ வந்து முதல்ல கீழேருந்து போவோம், நம்ம பஞ்சாயத்துலேருந்து போவோம். பஞ்சாயத்து ஆகட்டும், மாநகராட்சி ஆகட்டும், நீங்கள் என்ன அந்தந்த வார்டு வட்டங்களை நீங்கள் வரையறை செஞ்சீங்க, டீலிமிட்டேஷன் பண்ணீங்க. அப்போ வார்டுகள் தகுதி ஜாஸ்தியாச்சு. பஞ்சாயத்துலேயும் நிறைய ஒன்றியங்கள் வந்தது, பெரிய ஊராட்சி நிர்வாகத்தில் கொண்டு வந்தீங்க. அது எதுக்கு கொண்டு வந்தீங்க? காரணம் என்ன? ஒரு வட்டத்துக்குள்ளே அதனுடைய ஜனத்தொகை ஜாஸ்தி ஆகிடுச்சு, அதனால் மறுவரை பண்ணிங்க. ஸோ அப்போ தமிழகத்தில் நடந்தது. அப்போ எதிர்ப்பு தெரிவிக்கலையா? ஏன்னா உங்களுக்கு சாதகமாக இருக்கும். இல்லை, அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, அந்த க்ரைட்டீரியா வைக்கிறீங்களே, கடந்த காலங்களில் பாப்புலேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பாலிசியை மாதிரி வந்து கொண்டு வந்து செய்யக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ அதை வந்து நீங்கள் எப்படி ஒரு க்ரைட்டீரியா வச்சு நீங்கள் பிரிக்கிறீங்க? சொல்கிறேன் சகோதரரே, பர்த் கண்ட்ரோல் கொண்டு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது தமிழகம். அதனால் எங்களுக்கு சீட்டு குறைஞ்சி போயிடும். பர்த் கண்ட்ரோல் ஃபாலோ பண்ண வந்து அது கடைப்பிடிக்காத உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களுக்கு சலுகைகள் ஜாஸ்தியாக போகுது. அதை வந்து நீங்கள் சரிப்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அது குறித்து தான் கோயம்புத்தூரில் நடந்த ஒரு கூட்டத்தில் மாண்புமிகு உள்துறை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் இதை பற்றி குறிப்பிட்டாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்லுவீர்களானால் மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பு அளிக்கப்படும் என்று உறுதி கொடுத்துருக்காரு. அந்த உறுதி கொடுத்ததையும் தாண்டி நீங்கள் அன்றைக்கி அதை ஏற்றுக்கிட்டீங்க. அது எதிர்ப்பு தெரிவித்து அன்றைக்கி கருப்பு கொடி ஏற்றலை. இன்றைக்கி ஏன் ஏற்றுறீங்க? காரணம், நீங்கள் தேர்தல் காலத்தில் வீக் ஆகிட்டீங்க. யூ ஆர் கோயிங் டவுன் டே பை டே. அதை திசை திருப்புவதற்கான கையாளுதல் இன்றைக்கி இருக்குது. ரெண்டாவது, பர்த் கண்ட்ரோலை கொண்டு வந்தது யார்? காங்கிரஸ், இந்திரா காந்தி. சஞ்சய் காந்தி என்ன பண்ணார்? உத்தரப்பிரதேசத்தில் பல பேருக்கு ஆண்களை கூப்பிட்டு வரவழைத்து அவங்களுக்கு பரிசு தொகை கொடுக்குறேன்னு சொல்லி என்ன பண்ணுறோம் கூட சொல்லாமல் இதை பண்ணி முடித்தார். பர்த் கண்ட்ரோல் பண்ணி முடித்தார், ஆப்ரேஷன் பண்ணி முடித்தார். அதனுடைய விளைவு யார்? அவரே ஆட்சியிலேருந்து துரத்தப்பட்டது. அவரை வந்து நீக்கரவு கூட செய்வதற்கான முயற்சியை செய்தார் ஒரு குற்றச்சாட்டு திருப்பதி இந்திரா காந்தி பேரில் உண்டு. அப்படி இருக்கிறச்ச அதை கொண்டு வந்த, அதாவது இப்போ பிறப்பு சதவீதத்தை குறைக்கணும், நாட்டினுடைய மக்கள் தொகை ஜாஸ்தியாகுது அப்படின்னு கொண்டு வந்த காங்கிரஸோடு தானே இன்றைக்கி கூட்டணி. அவங்க கொண்டு வந்ததுனால தானே இங்கே குறைஞ்சி போச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் கேரளாவில் பேசுகிறத ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த தலைவர் திரு மோகன் பகவத் அவர்கள் நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், 3 குழந்தைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் பேசினதுக்கு நீங்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிங்க. இப்போ கரெக்டாக இப்போயே மாற்றி பேசுகிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தத்தை சொல்ல வரீங்க நீங்கள்?
இதை கொண்டு வந்த காங்கிரஸை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு முதுகில் தெம்பு இருக்கா, திராணி இருக்கா நாங்கள் கேட்குறோம். இப்போ எதுக்கு நீங்கள் அந்த காலகட்டத்தில் பாஜக ஆட்சியில் இல்லை. இன்றைக்கி இன்னொரு படியும் போய் மேலே சொல்கிறோம். இன்றைக்கி பாஜக ஆட்சியில் இருக்கும் இந்த இந்தியாவினுடைய மக்கள் தொகை கணக்கில் 64% பாஜகவை ஆதரிக்குது. பாஜகவை ஆதரிக்கிற 64% மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்காங்க. நீங்கள் யார்? உங்களை எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்க? 20% மக்கள் தொகை தான் உங்களை ஆதரிக்குது. அப்போ மெஜாரிட்டி வில் ப்ரிவைல். அதிக அளவு யார் சப்போர்ட் பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் நிற்கும், உங்களுக்கு நிற்காது. நீங்கள் எந்த விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்கீங்கிறது சொல்கிறதுக்கு உங்களுக்கு முகாந்திரம் கிடையாது. நான் இப்போ குறிப்பிட்ட மாதிரி நம்ம பஞ்சாயத்து லெவல்லே நீங்கள் மறுசீரமைப்பு செய்கிறீங்க. ஏன் செய்கிறீங்க? ஏன் இப்போ இன்னொன்று, நீங்கள் வருவாய் கோட்டத்தை வச்சு நீங்கள் மாவட்டங்களை பிரிக்கிறீங்க, தாலுக்காக்களை பிரிக்கிறீங்க. காரணம், நிர்வாகத்துறையில் நல்ல வளர்ச்சியை கொடுக்கணும்னு சொல்லி பண்ணுறீங்க, நிர்வாகத்துறையில் நல்லவாக இருக்கணும்னு. அதே மாதிரி தேர்தல் காலத்தில் இப்போ சமீப காலத்தில் தேர்தல் வாக்குப்பட்டியல் சீராய்வு நடந்தது. அந்த சீராய்வு நடக்கிறச்ச எனக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். என்னுடைய தொகுதி, என்னுடைய பூத்து, சொந்த பூத்து 177 வேளச்சேரியில். அந்த பூத்து இன்றைக்கி 3ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் 1300 இருந்ததை இப்போ பிரிக்கப்பட்டதில் 3ஆக பிரிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் என்ன என்று கேட்டால், தேர்தல் ஆணையம் கூறுகிறது, வாக்காளர்களை கண்காணிப்பதற்கும் அவர்களது தேவைகளை செய்வதற்கும் தேர்தல் ஆணையத்திற்கான நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காக இதை செய்தோம், கள்ள ஓட்டுகளை ஒழித்தோம், இறந்தவர்களை நீக்கினோம் அப்படிங்கிற காரணங்கள்லாம் சொல்லிட்டு, அப்போ இதை பற்றி கையோ முறையோ என்று கத்திக்கிட்டு இருந்த திமுக இன்றைக்கி தேர்தல் பரப்புரையில் அதை பற்றி பேசவே இல்லை, ஏற்றுக்கிட்டாங்க. ரைட்டா? அப்போ காரணம் என்ன? அவர்களுக்கு தெரிந்தது இது சட்ட ரீதியாக செய்திருக்கேன். இவங்க உச்சநீதிமன்றம் வரைக்கும் கூட போனாங்க, ஆனால் அது அப்படியே கைவிட்டுட்டாங்க. காரணம், அவர்களுக்கு தெரியும் இதை எந்த காரணத்தை கொண்டும் மாற்ற முடியாது. ஏன்னா மக்கள் தொகையை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், சீராய்வு செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லிட்டு இருக்கு தேர்தல் காலத்தில். அப்படி இருக்கிறச்ச இப்போ இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்காதவங்க நீங்கள் மாவட்டங்களை பிரித்து துறை ரீதியாக, நிர்வாகத்துறை ரீதியாக மாற்றம் செய்யும்போது தேர்தல் ஆணையத்திற்கு இது கொடுக்கப்பட்டுள்ள இறையாண்மையில் கொடுக்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தை வச்சு செய்கிறது. இது கோர்ட் ஆஃப் லாவில் கூட நீதிமன்றங்களில் சேலஞ்சு பண்ண முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி இந்த தேர்தல் சமயத்தில் பாஜக, நீங்கள் சொல்கிற மாதிரி பாஜக இங்கே உள்ள நுழையக்கூடாதுல, பாஜக பாதிப்பு இருக்கிற மாநிலம் இதை கொண்டு வரதுனால அது ஒன்றும் பண்ண போகிறதில்ல. ஆனால் நீங்கள் தான் கலக்கடைங்க, நீங்கள் தான் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களே, எதுக்கு பயப்படுறீங்க? காரணம் என்ன? காரணம் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால் உங்களுக்கு இன்றைக்கி உறுதுணையாக இது ஒரு கருவி கிடைச்சது. இந்த கருவி வச்சு பிளாக் கொடியில் இன்றைக்கி சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டால், இன்றைக்கி கைது செய்யப்பட்டால் அதை வைத்து ஒரு அனுதாப வலையை வைத்து திரும்பி வரலாம் பார்க்குறீங்க. அதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ணுறீங்கிறது மக்களுடைய கருத்து, எங்களுடைய கருத்து. இதில் எந்த தவறும் கிடையாது. தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டுள்ள அங்கீகாரத்தை பயன்படுத்தி செய்கிறது, அதுக்கான யுக்திகளை கையெடுக்கிறது ஆளுங்கட்சியில் இருக்கிற பாஜக. இதுதான் உண்மையை தவிர பாஜக நசுக்குகிறது அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. எந்த விதத்தில் நசுக்குச்சு? எந்த விதத்தில் நசுக்குச்சு? இன்றைக்கி இங்கே இருக்கிற மக்களை இறந்து போயிட்டாங்களா, இல்லை காணா போயிட்டாங்களா? பர்த் கண்ட்ரோலை கொண்டு வந்த காங்கிரஸை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அவங்க வெளியில் போயிட போகிறாங்கன்னா ஓடி ஓடி கையில் விழுந்து காலில் விழுந்து கனிமொழி அக்காவை அமைச்சு சோனியா காந்தி அவர்களை பார்க்க வச்சு காலில் விழுந்து கட்டி பிடிச்சி நீங்கள் உள்ளே வச்சுக்கிட்டீங்க. அவங்களால தான் உங்களுக்கு பாதிப்பு. பாஜக புத்தகத்தில் பர்த் கண்ட்ரோலை கொண்டு வரல, அது பர்த் கண்ட்ரோல் கொண்டு வந்தனுடைய பாதிப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கு யாரை கேட்கணும்? காங்கிரஸை தான் நீங்கள் கேட்கணுமே தவிர பாஜக கேட்க முடியாது, எங்களுடைய கருத்து. இதில் இப்போது அடுத்த முக்கியமான விஷயமா இருக்கிறது, இப்போ பாஜக மக்களை சந்திக்கும் போது தேர்தல் பிரச்சாரத்திலும் சரி அவங்க ஹைலைட் பண்ணுறது அப்படிங்கிறது அவங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் தான். ஸோ இப்போ அதில் ஒரு மைல்கல்லாக முத்ரா திட்டம், அது 11 வருஷம் ஆச்சு அப்படின்னு. இப்போ எனக்கு என்னென்னா, இந்த முத்ரா திட்டம் 11 வருஷம் ஆச்சு அப்படிங்கிற போது அதோட பெனிஃபிஷியரிஸ் அந்த திட்டம் எப்படி செயலாக்குச்சு, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸோட சொல்லுங்கள். இது குறித்து இன்றைக்கி நேற்று பாஜகவினுடைய இந்த சட்டமன்றத்திற்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. நீங்கள் இப்போ குறிப்பிட்டீங்களா, முத்ராவில் பெண்களுக்கான திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுகிறச்ச இதை பற்றி குறிப்பிட்றாங்க. இங்கே பாருங்கள், வறுமையற்ற தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போகும், இதுலேயே பெண்களுக்கான திட்டங்கள் வருது. இதையும் தாண்டி நீங்கள் குறிப்பிட்ட முத்ரா லோனை பற்றி சொல்கிறச்ச அவங்க என்ன சொல்கிறாங்க, பெண்களுக்கு எந்த விதத்தில் இந்த முத்ரா லோன் பயன்பட்டுருக்குங்கிறத சொல்ல வரோம். ஏன்னாக்க இன்றைக்கி பெண்மையை போற்றுவோம் தலைமுறையை காப்போங்கிறதில் தேர்தல் அறிக்கையில் கேப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் முத்ரா லோனை பற்றி சொல்கிறச்ச அவங்க என்ன சொல்கிறாங்க, அதாவது எம்எஸ்எம்இ
அதாவது சிறு குழுக்கள், சுயமதி குழுக்கள், சிறு குறு நடுத்தர தொழிலாளர்கள் மேம்பட்டு திட்டங்களை செயல்படுத்துவாங்கிறாங்க. இதுதான் முத்ராவில் வந்து சிசு, தருண், கிஷோர். கிஷோர் என்பது 50,000லேருந்து 5 லட்சம், சிசுங்கிறது 5 லட்சத்துலேருந்து 10 லட்சம், அப்புறம் 10 லட்சத்துலேருந்து 1 கோடி வரைக்கும் அது போகலாம். இந்த மாதிரி திட்டங்களை செயலாக்குவதன் மூலம் சிறு தொழிலாளி இருக்க பெண்கள் முதலாளிகளாக மாற முடியும் தான். அது குறித்து மத்திய அரசானது இன்னைய வரைக்கும் 3.5 கோடிக்கு மேலே 3.5 கோடி லட்சத்துக்கான பணத்தை நிதி உதவியை கொடுத்துருக்கு. இப்போ சமீப காலம் இன்றைக்கி ஒப்புதல் வாக்குமூலம் யார்? இப்போ தற்பொழுது இருக்கிற அன்பரசுங்கிற தமிழக அமைச்சர் கலங்கான்றாரு பல்லாவரத்தில். அவருடைய பரப்புரையில் குறிப்பிடுகிறாரு 43.5 கோடிக்கான பணத்தை வந்து பெற்றிருக்கிறோம். எங்கேருந்து பெற்றீங்க? மத்திய அரசுலேருந்து. இன்றைக்கி தொழில்துறையில் முதல் மாநிலம். எப்படி? காரணம் மத்திய அரசு. மத்திய அரசு இந்த நிதியை ஒதுக்கலைனாக்க நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க? அப்போ எம்எஸ்எம்இயில் இன்றைக்கி முத்ரா லோனை நாங்கள் இந்த தமிழகம் முதலிடத்தில் இருக்கிறதுக்கு காரணம் அந்த முத்ரா லோனை கொடுத்தது நான் குறிப்பிட்ட மாதிரி மத்திய அரசு. அப்போ மோடி அவர்கள் தமிழகத்தை பாராமுகம் பார்க்கிறார். பாஜக உள்ளே வந்தால் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நாங்கள் கேள்வி வைக்கிறோம். இதுக்கு எப்படின்னா பதில் சொல்வார் ஸ்டாலின் அவர்கள்? இன்றைக்கி எத்தனை பெண்கள் அதை பயன்படுத்தி முன்னுக்கு வந்திருக்காங்க? அடுத்து நீங்கள் கேள்வி கேட்டது இந்த சுயமகளிர் குழுவும் முத்ரா லோனுடைய ஒரு பக்கம்தான். அது எப்படின்னாக்க இப்போ சமீப காலம் நடந்த பட்ஜெட்டில் நிதியமைச்சர் 12 லட்சமாக உயர்த்தினார். 12 லட்சம் ஒரு குழுவுக்கு அளிக்கப்படுகிறது. அதை பயன்படுத்தி இவங்க தொழில் முனைவராக உருவாக்கி பெரிய லெவலுக்கு போகலாம் செய்கிறாங்க. ஒரு குழு தலைவி, 2 செக்ரட்டரி, ஒரு 12 பேர் இருக்கிற குழு. அவங்களுக்கு முதல்ல ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா உடனே அவங்களுக்கு பணம் கிராண்ட் ஆகுது. இதை செஞ்சது வந்து ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. இன்றைக்கி சுயமகளிர் குழு அந்த திட்டத்தில் முதலாக இருக்குது தமிழ்நாடு. அப்போ அந்த பணம் எங்கேருந்து வந்துச்சு? மத்திய அரசு 12 லட்ச ரூபா ஒரு குழுக்கு கொடுக்குதுனாக்கி எத்தனை குழுக்கள் வச்சு கேட்குறீங்க? அதுக்கு காரணம் யார்? திரு நரேந்திர மோடி அவர்கள். நரேந்திர மோடி அவர்களுடைய கீழே எங்க மத்திய அரசு. அந்த மத்திய அரசு எதில் கூட்டணியில் இருக்குது? இப்போ அதிமுகவோட இருக்கிறது. அப்போ யாருக்கு இந்த வாக்குகள் போக வேண்டும்? பெண்கள் உணர வேண்டும். பெண்களை கற்பழித்து கொலை பண்ணி இருக்கிற இடம் காலை பண்ண திமுக வாக்களிக்க போகிறாங்களா? இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரி மத்திய அரசு கீழே முத்ரா லோன், சுயமகளிர் குழு மேலே போகிறாங்க. முன்னொன்று முக்கியமாக சொல்ல வருது ஸ்வான் நிதி. கொரோனா காலத்தில் பொருளாதாரம் இறங்கிவிடும், பட்டினி சாவு வரும், இங்கே வந்து கூட்டம் ஜாஸ்தி, 140 கோடி, அப்படி மேலை நாடுகள் உயிரிழப்பு ஜாஸ்தியாக இருக்கும் சொன்ன பொழுது கொரோனா கால தடுப்பூசியை கொடுத்து உயிரை காப்பாற்றியதும் இல்லாமல் பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்காக இந்த சாலையோரத்தில் வியாபாரம் பண்ணுறாங்களே அவங்க பொருளாதாரத்தை காப்பாற்றுவதற்காக 10,000 ரூபா வட்டி இல்லாத கடன் அடைச்சாங்க. அது முடித்ததுக்கப்புறம் அப்புறம் 20,000 ரூபா வட்டி இல்லாத கடன், அதை தாண்டி 50,000 ரூபா, 1 லட்சம். இப்படியாக சாலையோரத்தில் உட்காரவங்கள ஒரு தொழிலதிபராக முனைவதற்கு எப்படி முயற்சி செஞ்சு தோல்வி அடையாமல் இருப்பதற்கு மேலே கொண்டு செல்கிறாரு மத்திய அரசு. இந்த படத்தையும் மத்திய அரசு வந்து தமிழகத்தில் சேர்க்கிற தமிழக அரசு செயலாக்குது, மாநில அரசுன்னு. அப்போ இதை வந்து தமிழகத்துக்கு ஒன்றுமே செய்யலையா? இன்றைக்கி இத்தனை சாலையோர வியாபாரிகள் பணம் கிடச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்போ யாருக்கு? மத்திய அரசு. அப்போ மத்திய அரசு தமிழகத்தை வந்து வஞ்சிக்கிறதா? பதில் சொல்வாரா ஸ்டாலின் அவர்கள்? இதுக்கு முடியுண்டா? இப்போ என்ன சொல்கிறாரு? அடுத்தது மொழி பிரச்சனை. இந்த மொழி பிரச்சனையும் தமிழகத்தில் பத்தி எரியும் சொல்கிறாரு. பத்தி எரிவதுக்கு யார் காரணம்? இப்போ நான் குறிப்பிட்ட மாதிரி இன்றைக்கி ஏதாவது அசம்பாவிதம் உருவாகுமையானால் இன்றைக்கி முழு பொறுப்பை ஏற்க வேண்டியது திமுக. அடுத்தது இவங்க வந்து இன்னைய வரைக்கும் இன்றைக்கி தமிழக பாஜக மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் கூட நேற்றுக்கு அடுத்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, இவங்க வந்து தியாகம் செஞ்சோம், மொழி பிரச்சனை, ஹிந்தி பூந்துடும். ஹிந்தி பூந்துருச்சுன்னு உங்கள் குடும்பத்தில் யாராவது உயிரை விட்டாங்களா? உடலே இல்லை. உயிரை விட்டது ஒருத்தர் யாரோ ஒருத்தரை. அந்த உயிரை விட்டவங்களுக்கு அந்த குடும்பத்திலேருந்து ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நீங்கள் மந்திரி வச்சு அழகு பார்த்தீங்களா? இல்லை துணை முதலமைச்சர் ஆக்கிறீங்களா? விட்டீங்களா? அவங்க யாரோ கொலை பண்ணி யாரோ உயிரை விடுவாங்க, நீங்கள் அதில் குழு காய்வீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்தது. அதற்கு இன்றைக்கி விடையளித்தாரா ஸ்டாலின் அவர்கள்? ஏன் பதில் அளிக்கிறார்? அதாவது இன்னொருத்தர் மேலே ஏறி உட்காந்து சவாரி செய்வதில் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்கங்கிறத குறிப்பிடுறாரு. இன்றைக்கி நீங்கள் கேட்ட மாதிரி பரப்புரையில் நான் குறிப்பிட்ட மாதிரி ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க பரிபர பண்ணிகிட்டு இருக்காங்க. யார்? ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், கனிமொழி அக்கா. ஏன் இன்னைக்கு நாளைக்கு நம்ம மாண்புமிகு பாரத பிரதமர் 16ஆம் தேதி எதிர்கட்சிகளை ஆலோசனை கூட்டத்துக்கு கூப்பிட்ருக்காங்க. எதுக்கு கூப்பிட்ருக்காங்க? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட வேண்டும் நிர்வாகத்தில், எல்லா பார்லிமெண்ட்லேயும் சரி சட்டமன்றத்திலையும் சரி. அது ஏன் எதிர்க்கிறார் திரு ஸ்டாலின் அவர்கள்? இங்கே வாக்களிக்கிற ஒவ்வொரு பெண்களுக்கும் நான் சொல்கிற ஒரு பெண் வழக்கறிஞரா, நமக்கு அங்கீகாரத்தை நிர்வாகத்திலையும்
பார்லிமெண்ட்லேயும் சட்டமன்றத்திலையும் கொடுக்க விரும்புகிற நரேந்திர மோடி அவர்கள் நம்மளை வஞ்சிக்கிறாரா? அது எதிர்க்கும் திமுகவிற்கு நீங்கள் வாக்களிக்க தயாரா? ஏன் எதிர்ப்பதற்கு காரணம் என்ன? அது வந்ததுனாக்க இவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்துட மாட்டாங்க. அவங்க குடும்பத்தில் இருக்கிற கனிமொழி அக்கா மட்டும், கனிமொழி அக்கா கூட கிடைக்காது, உதயநிதி ஸ்டாலின் பெண், அதாவது ஸ்டாலின் அவரோட பேத்தி, இல்லை ஸ்டாலின் அவரோட பெண் வைத்து பேத்தி, இல்லை பிள்ளை வைத்து பேத்தி, அடுத்து அவங்க தான் வரணும், இல்லை மருமகம் வரணும். இதுதான் அவருடைய திட்டம். அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீங்களா பெண்களை சொல்கிறோம். இந்த பெண்கள் 33% ஒதுக்கீடில் சிறுபான்மையர் கூட உள்ளே வருவாங்க. சிறுபான்மையரை வஞ்சிக்கலை. சிறுபான்மையரை சிறுபான்மையருக்கு அங்கீகாரம் கொடுத்து அவங்கள முதலமைச்சர் ஆக்குவதற்கும் ஒரு பிரதமர் ஆக்குவதற்கும் வழிகாட்டுகிறார் மாண்புமிகு பாரத பிரதமர், மத்திய அரசு. அதையே இவர் எதிர்க்கிறாரு. பதில் சொல்வாரா? காரணம், பெண் சமூக நீதி பேசும் திமுக இன்னைக்கு பெண்களை வஞ்சிக்கிறத நான் சொல்கிறேன். இந்த குற்றச்சாட்டை அவர் ஏற்றுக்க தயாரா? பெண்களுக்கு இன்றைக்கி இந்த 33% வந்தானாக்க ஜுடிஷரியில் கூட எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு தலைமை நீதிபதி, உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஆகிறது உடனே இருக்கான வழிகள் கிடைக்கிறது. அதையே இவர் தடுக்கிறாருங்கிற கேள்வியை நான் வைக்கிறேன். இவர் பதில் சொல்வாரா? இதிலேருந்து இவருடைய குறுகிய மனப்பான்மை இந்த தமிழகத்தை ஒரு குடும்பத்தின் கீழே இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதுதான் உண்மையை தவிர வீடியோ என்ன போட்டு மிரட்டினாலும் மக்களுக்கு இப்போ கொண்டு போய் சேர்க்குறோம். உண்மை நிலைமை என்ன? இங்கே மிரட்டுறதுனால இங்கே கவுந்துருமா? 64% மக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிற திரு மத்திய அரசினுடைய ஆட்சியை இவர் கவுத்துருவாரா? மிரட்டி யாரை மிரட்டுறாரு? மிரட்டுறதெல்லாம் இங்கே உருட்டுறதெல்லாம் நடக்காதுங்கிறது தான் பாஜக தரப்புலேருந்து இன்றைக்கி குரல் கொடுக்குறாங்க. இன்றைக்கி பெண்களை இவ்வளோ பேர் கற்பழித்து இன்றைக்கி ஒரு பெண்ணை வந்து திமுகவுடைய நிர்வாகி டீஸ் பண்ணி ரொம்ப துன்புறுத்தின தற்கொலை நடந்திருக்கேன். அதை பற்றி பேசி ஒரு வீடியோ போடுறது தானே, அந்த வீட்டுக்கு போகிறது தானே. இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு? இவர் மணச்சநல்லூரில் என்ன பண்ணிகிட்ருக்காரு? இன்றைக்கி மணச்சநல்லூரில் இங்கே பொய்யாமொழி, நேரு, இத்தனை பேர் இருக்கீங்க. நீங்கள் எங்கே போனீங்க? நான் சொல்கிறேன், நீ திருச்சி வட்டாரத்தை சுற்றி இருக்கிற தொகுதிகளில் களம் காண்ற அத்தனை திமுக பிரபலங்கள், நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் அங்கே இருக்கிற பெண்களுக்கு சூடு சொரணை இருந்து ஆத்திரம் இருந்தால் அத்தனை பேரும் வீட்டுக்கு அனுப்பணும். இன்றைக்கி அந்த குழந்தையினோட உயிர் அவ்வளோ சர்வசாதாரணமாக ஏன் கனிமொழி அக்கா வந்து யாராவது பண்ணாங்க சும்மா இருப்பாங்களா? இல்லை ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி யாரை பண்ண சும்மா இருப்பாரா? இல்லை இன்பநிதியோட வருங்கால மனைவி யாராவது வந்து அவங்கள பண்ண சும்மா இருப்பாங்களா? இல்லை உதயநிதி ஸ்டாலினோட உனைப்பை பண்ண சும்மா இருப்பாங்களா? பதில் சொல்லட்டும் அவரை. நான் மற்ற வீட்டு பொண்ணுங்களாம் அவருக்கு இனிப்பாக இருக்கா? இன்றைக்கி எப்படி இவர் முதலமைச்சர் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும்? மணச்சநல்லூர் போய் அந்த குடும்பத்தை சந்திச்சிருக்கணும். சந்திச்சாரா? எங்கே பரப்புரையில் இருக்காரு? இன்றைக்கி இது சாயந்தரத்துக்குள்ளே வெள்ளை அறிக்கை கொடுக்கணும். பெண்கள்கிட்ட மன்னிப்பு கேட்கறது இல்லை. அவர் இனிமேல் இது களமே காண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணணும். இத்தனை பெண்களோட உயிர் போய் இத்தனை குழந்தைகளோட உயிர் போகிறதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன். இவர் வந்து மழைக்கால வடிகால் வாரிய பாட்டேன் பார்க்க ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பெண்கள் வந்து அவரை சந்திக்கணும் விரும்புகிறாரு. இறங்காமல் ஓடி போனார். முதலமைச்சராக இருந்து பொதுமக்களை சந்திக்காத முதலமைச்சர் திருப்பி முதலமைச்சர் ஆகணுமா? எதுக்கு ஆகணும்? நீங்கள் எங்களுடைய எஜமானர்கள் நாங்கள், நீங்கள் எங்களுடைய முகவர்கள், எங்களுக்கு எடுபடி வேலை செய்கிறதுக்காக நீங்கள் வந்திருக்கீங்க. அப்படிப்பட்டவர்கள் எங்களை இது தூக்கி எறியும் போது நீங்கள் எப்படி ஆட்சிக்கு வர முடியும்? மதிப்பு கொடுக்க வேணாமா? மரியாதை கொடுக்க வேணாமா வாக்காளர்களை? ஓசி பஸ்ஸு பெண்களுக்கு தான் நான் இந்த இப்போ அறிவுரையை சொல்கிறேன். ஓசி பஸ்ஸுன்னு சொன்ன திமுகவை விரட்டி அடிக்கணும். இன்றைக்கி பல பேருடைய உயிர்களை பாலியல் தொந்தரவு செஞ்சு பெண்களை கொலை செய்த திமுகவை விரட்டி எடுக்கணும். பாலியல் செஞ்சு தொந்தரவு செய்து பெண் குழந்தைகள் இருக்காங்க, சிறார்கள், அவர்களை உயிர் தியாகம் செய்யறதில்ல, உயிரை போக்கிய அவர்கள் உயிர் தியாகம் தான் இந்த குழந்தைகளை சொல்லணும். ஏன்னா அவங்களா இறந்து போகல, அவங்க உயிரை வந்து போக்க வச்சுருக்காங்க, அது ஒரு தியாகம் தான் சொல்லணும். அந்த குழந்தைகளுக்கு உணர்ந்து இந்த திமுகவை தோக்கடிக்கணும், வீட்டுக்கு அனுப்பணும். இந்த மாதிரி வகை வகையாக சொல்லப்படுற ஒவ்வொரு பெண்மணியும் தன்னுடைய பட்டனை அமுக்கிறது போது உதயசீரனை பார்க்குறச்ச அவங்கள அப்படியே சூடு ஏறணும். இது உணர்ச்சி பூர்வமாக நான் சொல்கிறேன். எங்களுடைய உயிர் வந்து அவ்வளோ வெள்ளம் வந்து சொல்கிறது ஒரு தூக்கி போடுற அளவுக்கு கேவலமானது இல்லை. எங்கள் உயிர், எங்களுக்கும் கடவுள் நல்ல உயிரை கொடுத்துருக்கான். உங்கள் குடும்பத்துக்கு வந்து இருக்க பெண்களுக்கு நல்ல உயிரை கொடுக்கல. மழைக்காலங்களில் செக்ரட்டரியேட்டில் லேடிஸ் ஒர்க் பண்ணுறாங்க. உங்கள் வீட்டு ரோடில் தண்ணி நெகுது, பஸ்ஸு ஓடலை, ட்ரெயின் ஓடலை. அப்போ உங்கள் வீட்டு பெண்கள் மட்டும் சுகமாக வீட்டில் இருக்காங்களே. இது பெண்களே வாக்காளர்களே உங்களுக்கு சொல்கிறேன், 1000 ரூபா கொடுக்குற ஏமாற்றிட்டு 28 மாதத்து பணத்தை தன்னுடைய வீட்டு பெண்களுக்கு என்ன வாங்கி கொடுத்தாரோ ஸ்டாலின் அவருக்கு தான் தெரியும். ரைட்டா? அப்படி இருக்கிறச்ச நம்மளை துச்சமாக நினச்சி மழை காலத்துலேயும் பிஏட்டு உதயநிதி ஸ்டாலின் ஒரு பெண்மணி அங்கே பர்சனல் செக்ரட்டரி, அந்த பெண்மணியோட வீடு தாம்பரம். நானே பேசினேன், ஏம்மா மழை கொட்டுது போல என்னம்மா செய்கிறது மேடம், எங்களுக்கு லீவு கிடையாது. அந்த பெண்ணுடைய பாதுகாப்பை நீ கவனிக்கலை. ஏன் உதயநிதி ஸ்டாலின் அவங்க துர்கா ஸ்டாலின் உட்காந்து வச்சு அன்றைக்கி வேலை வாங்கியிருக்குது தானே, ஏன் பண்ணலை? அப்போ என்ன அர்த்தம்? பொதுமக்கள் இருக்கிற சமூகத்தில் வாழற பெண்களுடைய
மதிப்பு இதுதானா? பெண் வாக்காளர்களுக்கு இது சொல்கிறேன். இது ஒரு நல்ல எடுத்துக்கங்க. பெண்களை ஒன்றுமில்லை. இன்றைக்கி பிரியா மேயர் அவர்களை கீழே உட்காந்து வச்சு பார்க்குறீங்க சமூக நீதினு. மேலே உட்காந்துருக்கிறது யார்? அகிலேஷ் யாதவோட மனைவி பிரியங்கா காந்தி, அப்புறம் கனிமொழி அக்கா. கனிமொழி அக்கா இதுக்கு பதில் சொல்லுங்கள். இதான் சமூக நீதியா? ஏன் பிரியாவுக்கு இன்றைக்கி சீட்டு கொடுத்துருக்கு தானே? கொடுத்தாங்களா மேயர் பிரியாவுக்கு? கொடுக்கலையா? இதான் சமூக நீதியா? அப்போ என்ன அர்த்தம்? தன் குடும்பம் தன்னுடைய குடும்பத்தை பெண்கள் வாழணும். இந்த பெண்களை அவமரியாதை பண்ண திமுக வந்து நிச்சயமாக வீட்டுக்கு அனுப்ப, இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. இருந்தாங்கன்னா நம்ம உயிர் போயிடும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நீங்கள் அடுத்த கேள்வி கேட்டீங்க. இந்த பரப்புரை எதிர்கட்சிகள் இதை தான் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதே காலத்தில் அதிமுக ஆட்சியில் இருந்தபோது, டாக்டர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது வந்த உடனே இந்த திமுக ரவுடிகள்லாம் ட்ரெயில் ஏறி போயிட்டாங்க சொன்னாங்க. நெல்லூர் ஓடிட்டாங்கன்னு. அந்த நெல்லூர் ஓடினவங்க அந்த அம்மா இறந்ததுனால திருப்பி ஓடி வந்து இங்கே வந்துட்டாங்கிறது பெண்களுடைய குற்றச்சாட்டு. அதனால் இன்னொரு தடவை ஓட வைக்கிறதுக்கு பெண்களாகிய நம்ம தான் ஆயுதம் திமுக வீட்டுக்கு அனுப்புறதுக்கு. அதனால் கட்டாயம் செய்யணும். ஏன்னாக்கா இன்றைய காலகட்டத்தில் நம்மளுடைய வளர்ச்சியை தடுக்கிறாங்க. இவர் என்ன பெண்களை வந்து முன்னிறுத்துவோம் 2.0ன்னு 2.0 2 0 பக்கத்தில் போட்டு சொல்கிறாரு. மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. 2.0ங்கிறது இல்லை, 00.0 இதுதான் மார்க், திமுகவோட மார்க். அப்படிங்கிறதுனால வருங்காலத்தில் இன்னொன்று நம்ம கேட்குறோம், அதிமுக மோடி மற்றும் அமித்ஷா அவர்களை காலில் விழுந்து கிடக்குங்கிறாங்க. நீங்கள் யார் காலில் விழுந்து கிடக்குறீங்க? திரு நரேந்திர மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் இந்தியர்கள். அவர் காலில் விழுறது தவறு கிடையாது. ஆனால் இத்தாலியில் பிறந்து இத்தாலிய குடியுரிமையை பெற்று இத்தாலிய ரத்தத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நம்ம கனிமொழி அக்கா சோனியா காந்தி காலில் விழுந்து இன்றைக்கி உங்கள் கூட்டணியை தக்க வச்சிட்ருக்கீங்க. நீங்கள் அயல்நாட்டு காலில் போய் விழறீங்க. தன்மானம் இருக்கா? என்ன சொல்கிறீங்க? மாநில உரிமை கேட்குறீங்க. நீங்கள் நாட்டு உரிமையை விட்டு கொடுத்து அங்கே காலில் விழுந்து இன்றைக்கி அலையன்ஸை 4% ஓட்டுக்கு கையில் வைக்கிறீங்களே, அப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறது? இங்கே எப்படி இருக்குச்சு அந்த வாய் எப்படி இப்போ வந்து பாஜக வச்சு பேசுது? தரக்குறவா? நாங்கள் கேட்குறோம்ல. அப்போ அந்நிய நாட்டை ஆதரிக்கும் திமுக ஆட்சியில் இருக்கணுமா? அந்நிய நாடு இன்றைக்கி அந்நிய நாடுங்கிற பெண்மணியை இன்றைக்கி இந்தியாவில் வந்து அவர் கணவரனால் இந்தியர்களாக மாறினாலும் ரத்தத்தில் அவங்க இத்தாலி தான். அதனால தான் அவர் பிரைம் மினிஸ்டராகவே ஆகலை. அதனால தான் நரசிம்மராவை கொண்டு வந்தாங்க. அவர் காலில் போய் விழுந்திங்கல்ல, கனிமொழிக்காக வச்சு நீ காங்கிரஸை உள்ளே பிடிச்சிங்கல்ல. அதனால தான் இன்றைக்கி ராகுல் காந்தி இங்கே பரப்புரைக்கு வரல. இவங்களை கண்டு அவருக்கு பிடிக்கலை. ஏன்னா இவங்க நடவடிக்கை, இவங்க குடும்ப ஆட்சி, அவரும் குடும்ப ஆட்சி பண்ணுறாரு. ஆனால் ஸ்டாலினுடைய போக்கு அவங்க யாரையும் மதிக்கிறது இல்லை. அவங்க கூட்டணியில் எடுத்துக்காட்டாக நம்ம திருமாவளவனை பற்றி பேசணும். இந்த தேர்தல் காலத்தில் அந்த தேர்தல் களம் எப்படி இருக்குனாக்க, திருமாவளவனும் சரி அழுதுகிட்டு இருக்காரு. ஏன் அழறாருன்னு கேட்டதுக்கு காரணமே அவருடைய பிள்ளை உதயநிதி ஸ்டாலின் தானாரு. என்ன கேட்டீங்க? அவர் போய் சொல்கிறீங்கன்னு. ஆமாங்க, அவருக்கும் விஜய் அவர்களுக்கு இருக்கிற பயனால தான் இந்த தாவேக்காவை கட்சி ஆரம்பித்தார் அவர். இன்றைக்கி அவங்க சூறையாடுறாங்க எங்கள் ஓட்டுகள்லாம் சூறையாடப்படுகிறது. எங்களுக்கு சீட்டு கொடுக்காம ஒரு பக்கம் அங்கே பிரேமலதா அவங்களுக்கு டிஎம்டிக்கு கொடுத்துட்டாங்க, அதுலேயும் எங்களுக்கு ஓட்டு குறையுது. இப்படியாக எங்களை பழி வாங்கிட்டாரு விஜய். இவங்க திமுகவை பழி வாங்க, திமுக எங்களை பழி வாங்கிடுச்சு. அதனால தான் நாங்கள் இன்றைக்கி அழுதுகிட்ருக்கோம் சொல்லி அவங்க தொண்டர்கள் அழுது அவர் பரப்புரையில் சொல்கிறாரு. அதுக்கு காரணம் இவருக்கு வெக்கமான சூடு சொரணைங்க இருந்தால் பட்டியலின மக்களை வஞ்சிக்கிற இந்த திமுகவை கழட்டி விட்டுட்டு தனியாக என்ன சொல்கிறாரு, நாங்கள் கழட்டி விட்டால் இங்கே போகிறதுக்கு வழி இல்லை, பாஜக இருக்குங்கிறாரு. ஏன் தன்மானம் உள்ள வீரராக இருந்து அம்பேத்கரன் வழி தோன்றலாக இருந்தால் தனியாக நிற்க வேண்டியதானே? தனியாக நிற்க உங்களுக்கு பார்க்க வேங்க வேலுக்கு செஞ்சு கொடுக்காத திமுகவுக்கு வஞ்சனை காட்ட வேண்டியதானே? அவங்க ஓட்டை கொடுக்காமல் இருக்க வேண்டியதானே? 5 ஓட்டில் 4 ஓட்டு எங்களுதுன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த 4 ஓட்டையும் தக்க வச்சு நீங்கள் தனியாக இருக்க வேண்டியதானே? இன்றைக்கி சொல்கிறோம், இந்த விசிகேயோடைய தொண்டர்கள் உண்மையாக உப்பு போட்டு சூடு போட்டுலாம் அவங்க தலைமை செய்த தவறுக்கு நீங்கள் திமுகவை ஆதரிக்காமல் நடு ரோட்டில் விட்டிங்கன்னா நீங்கள் புத்திசாலிங்க. அதுதான் செய்யணும். அதனால் தன்னுடைய மகனை முதலமைச்சராக்குவதற்கு எடுத்த முயற்சியினுடைய விளைவுகள் இன்றைக்கி அவருக்கு கடுக்கா சாப்பிட்ட மாதிரி இருக்குது. விசிகேக்கு தொந்தரவு கொடுத்துட்டாரு, அவங்க அழுகிறாங்க. இங்கே இந்த அம்மாவை உள்ளே விட்டதுனால கம்யூனிஸ்ட் இவங்களை போன்ற கட்சிகளாம் டிக்கெட் குறைஞ்சி போச்சு, அவங்க அழுகிறாங்க. ஸோ அவங்க கூட்டணிக்குள்ளேயே இப்பொழுது திமுகவுக்கு ஆப்பு வைக்கிறாங்க. அந்த ஆப்பு வைக்கிறதுனால தான் இன்றைக்கி அழுகிறாரு. தொண்டர்களை ரோட்டில் போய் மக்களோட சேர்ந்து வேலை பண்ணுங்க கூப்பிட்றாரு. காரணம் 2லேருந்து இன்றைக்கி 1 வந்திருக்கும் ரேட்டிங். அதுதான் திமுகவோட நிலைமை. இந்த பக்கம் என்ன சொல்கிறாரு, இந்த தேசிய முற்போக்கு கூட்டணி வந்து
பெரிய பிரச்சனையில் இருக்குது, ஒத்துமையாகலை, அது முன்னுக்கே வராது, பாஜக நுழைய முடியாது அதிமுக வழியாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னாக்க இன்றைக்கி ஒற்றுமையாக இன்றைக்கி ரோட் ஷோ நடக்குது. எங்கே? நாகர்கோயிலில் நடத்திருக்காங்க. அங்கே வந்து மாண்புமிகு பாரத பிரதமருடைய கூட்டணி கட்சி, இங்கே கூட்டணி தேசிய முற்போக்கு கூட்டணிக்கு தலைமை தாங்கும் எடப்பாடியாரும், தமிழக பாஜக தலைவர் நாயனா நாகேந்திரன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒற்றுமையாக போகிறாங்க. நீங்கள் ஒற்றுமையாக போகிறதுக்கு ராகுல் காந்தி வரலையே, வந்திருக்காரா? இல்லை, வருவாராமே, ஒரு நாள் வருவார் அப்படிங்கிற. எப்போ? ஒரு நாள் இன்னும் 4 நாள் தான் இருக்குது. எப்போ வர போகிறாரு? அவர் அங்கே கேரளாவில் பரப்புரை பண்ணார், இன்றைக்கி மேற்கு வங்கத்தில் பரப்புரை பண்ணிகிட்டு இருக்காரு. இங்கே எப்போ வர போகிறாரு? அவர் இந்த அவர் கொடுத்த இவங்க கொடுத்த அமைச்சர் லிஸ்ட்டை கூட பார்க்கல. இல்லை, ஒரு சில காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, அவர் வந்து தான் நாங்கள் ஜெயிக்கணும்னு இல்லை, நாங்கள் ஏற்கனவே ஸ்ட்ராங்காக இருக்கோம், எங்கள் தலைவர் அங்கேருந்து டாடா காமிச்சா போதும் நாங்கள் ஜெயிச்சிருவோன்றாங்க. ஆமாங்க, ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா எப்படி காரணம்னாக்க உதயநிதி ஸ்டாலினை உருவாக்கி அவரை முதலமைச்சர் ஆக்குவதற்கு காங்கிரஸ் வேலை செய்யுமாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா கூடா நட்பு கேடாக முடிஞ்சுது, 2Gனால நாங்கள் மானம் போச்சு, வாட்சியை இழந்தோம் சொன்னாங்க. அந்த காய்ச்சலை உணராத காங்கிரஸ்காரர்கள் இல்லாத ஒன்று தான் தமிழர்கள் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிறச்சு இவங்க எப்படி ஜெயிப்பாங்க? அங்கேருந்து கை காட்டினா ஜெயிச்சிருவாங்க. டாட்டா காட்டிட்டாங்க தமிழ் ஒப்புதல் வாக்குமூலம், அப்படி தான் நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு நாளும் இப்போ நாங்கள் கேட்குறோம், நீங்கள் பாஜக உள்ளே வந்துடும், அதிமுக உள்ளே விடுதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? காங்கிரஸ் ஊழல், மகா ஊழல் கட்சி. 1960 காங்கிரஸுக்கு நாங்கள் முத்தி கொடுக்குறோம், விரட்டி அடிக்கிறோம் சொல்லி விரட்டி அடித்தா வந்ததாக சொன்னீங்க. இப்போ எதுக்கு காங்கிரஸை போய் இத்தாலி காலில் விழுந்து இப்போ கூட்டி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? பதில் சொல்வாரா ஸ்டாலின் அவர்கள்? இதுதான் திமுகவோட கொள்கையா? காங்கிரஸ் வேணாம் சொல்லி காங்கிரஸோடய ஒற்றுமையாக இருக்கும் சொல்கிறீங்களே, அதில் ஐடாட் என்டாட்டில் கூட்டணியில் இருக்கீங்க. அப்போ வெக்கமான சூடு சொல்லணும் இல்லையா? அவருடைய வார்த்தை தான் அது. பதில் சொல்வாரா? இப்படியாக குழப்பமுள்ள கட்சி, குழப்பமுள்ள தொண்டர்கள், ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் டீலிமிட்டேஷன் ஃபேக்டையும் 33% ஒதுக்கீடு கொடுக்கறத பற்றியும் இன்றைக்கி பேசுகிறாங்க. இன்றைக்கி வீடியோ திரு முரசொலிமாறன் அவர்கள் வர்த்தகத்துறை அமைச்சராகுவதற்கு முன்னாடி அந்த குடும்பத்தோடைய நிலைமை என்ன? காமர்ஸ் மினிஸ்டராக வந்தார். அதுக்கு முன்னாடி அவங்க குடும்பத்தில் ஒரு குற்றச்சாட்டை காங்கிரஸ் வைத்தது என்னன்னாக்க, முரசொலிமாறன் தான் வந்து காமர்ஸ் வர்த்தக அமைச்சராக வந்தபோது ஒவ்வொரு கம்பெனியிலும் பங்குகள் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு இலவசமாக பெற்றுக்கொண்டார். அதன் மூலமாக அவர்கள் சம்பாதிச்சாங்க. அதுக்கப்புறம் திரு தயாநிதி மாறன் அவர்கள் கேட்டு வாங்கின துறை தான் தகவல் தொடர்பு துறை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சன் டிவியோட வளர்ச்சி மேலே போச்சு. இப்படிப்பட்டவங்க இன்றைக்கி காங்கிரஸ்லேருந்து உதவியை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் காலில் விழுந்துட்டு காங்கிரஸை இடம் கொடுக்காம குறைச்சதை கொடுத்துட்டு இன்றைக்கி பேசுகிறது என்னன்னாக்க, டீலிமிட்டேஷன் வந்தானாக்க 10 எரியும் சொல்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வருவதற்கு காரணமே அதிகமாக இருக்க குறைச்சலாக இருக்கிற பாகுபாட மக்கள் தொகை பாகுபாடை கொண்டு வந்ததே காங்கிரஸ். அவங்க பர்த் கண்ட்ரோலை கொண்டு வரலன்னா இன்றைக்கி தமிழகத்தோட கடைப்பிடிச்சிருக்குமா? அவங்க தானே கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து பண்ணிவிட்டு இப்போ தயாநிதி மாறன் அறிக்கை கொடுக்குறாரு. அவருக்கு வெக்கமான இருக்கான்னு மக்கள் கேட்குறாங்க. அவங்க சொல்கிற வார்த்தை தான் இப்போ வெக்கமான சூடு இல்லை. அப்படி இருக்கச்ச மூலக்கர்த்தாவே காங்கிரஸ். இன்றைக்கி ராகுல் காந்தி ஆகட்டும், திமுக ஆகட்டும், இன்றைக்கி மறுசீரமைப்பை பற்றி பேசுவதற்கு முகாந்திரமே கிடையாது. இன்றைக்கி பிறப்பு தொகையை கண்ட்ரோல் பண்ணதே காங்கிரஸுங்கிறது அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரியும். அதனால் அவங்க என்ன பண்ணாலும் இது கோர் இஷ்யூவாக இந்த எலெக்ஷனில் எடுபடாது. அதை டைவர்ஷன் பண்ணாலும் நீங்கள் பண்ண சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பெண்களுக்கு அவமானப்படுத்தியது, வளர்ச்சி இல்லாமல் போனது. இன்றைக்கி என்ன கேட்குறாங்க? நீங்கள் அன்புமணி அவர்கள் தன்னுடைய பரப்புரையில் கேட்குறாரு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நீங்கள் கவனம் செலுத்துறீங்களா? அதாவது ரோடு டிரான்ஸ்போர்ட்டில் நடக்கிற ரோடு ஹைவேஸ்லாம் சரியாக இருக்கான்னு கேட்குறாரு. நான் கேட்குறேன், ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பரப்புரைக்கு ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வரி மூலமாக 2 லட்சம் கோடி நாங்கள் பெற்றோம், அந்த 2 லட்சம் கோடியை இந்தந்த துறையில் செலவழித்தோம், மீதி இவ்வளோ வச்சுருக்கோம் அப்படி சொல்கிறாரா? இல்லை, கடன் வாங்கியிருக்கோங்கிறாரு. அப்போ 2 லட்சம் கோடி வரியாக பெற்ற சொத்து வரி, பால் வரி, எலக்ட்ரிசிட்டி என்ஹான்ஸ்மெண்ட்டு, இதெல்லாம் பணம் எங்கே போச்சு? வீட்டுக்கு போச்சு. அதானே? அப்போ பொதுமக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் 2.0ங்கிறது இல்லை, 000 தான் அங்கே கணக்கு. அதான் நம்ம சொல்கிறோம். நன்றி மேம். பல்வேறு கேள்வி தேங்க்யூ மேம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.